ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கலைன்னா மேலே லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. ஓகே, இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம் வாங்க. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு அசைன் வேல்யூஸ் டு தி வேரியபிள். அப்படின்னா இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஈக்குவல், ப்ளஸ் ஈக்குவல், மைனஸ் ஈக்குவல், மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல், டிவிஷன் ஈக்குவல், மாடுலஸ் ஈக்குவல். இதெல்லாமே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் வரும். இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூவில் போயிட்டு கிளாஸில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற கிளாஸ் நேம் வச்சுட்டு எனக்கு மெயின் மெத்தட் வேணும். ஸோ மெயின் மெத்தட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபினிஷ் கொடுத்துறேன். இப்போ இதில் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இன்ட்டு ஏ ஈக்குவல் 10 அப்படின்றத கொடுக்குறேன். இன்ட்டு ஏ ஈக்குவல் 10 அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா இங்கே ஏ அப்படின்றது வேரியபிள், இந்த ஈக்குவல் அப்படின்றது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இது என்ன பண்ணும், 10 அப்படின்ற வேல்யூவை நமக்கு இந்த ஏ அப்படின்றதுல அசைன் பண்ணிடும். இந்த மாதிரி நம்ம வேல்யூ மட்டும்தான் டைரெக்டாக அசைன் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. ஒரு வேரியபிளில் இருக்க வேல்யூ எடுத்து இன்னொரு வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணலாம். எப்படி இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். இன்னொன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வேரியபிளுக்கு வேல்யூ டைரெக்டாக நீங்கள் அசைன் பண்ணீங்க அப்படின்னா அதை வேரியபிள் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்ணியிருக்கேன், வேரியபிள் கொடுத்துருக்கேன், டேரெக்டாக ஒரு வேல்யூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து வேரியபிள் இனிஷியலைசேஷன். இப்போ கீழே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்டு பி செமிகாலன் வச்சாரேன். இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேரியபிள் டிக்ளரேஷன். நம்ம வந்து வேல்யூ அசைன் பண்ணலை, ஜஸ்ட் நம்ம டிக்ளேர் மட்டும்தான் பண்ணுறோம். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, பார்த்து வச்சுக்கோ. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், பி ஈக்குவல் ஏ அப்படின்றத கொடுத்துட்றேன். என்ன பண்ணுறேன், இந்த பி அப்படின்ற வேரியபிளில் ஏ அப்படின்ற டேட்டாவை எடுத்து நான் இதில் ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா பியில் போயிட்டு உங்களுக்கு 10 அப்படின்றது ஸ்டோர் ஆகிடும். இங்கே ஸ்டோர் ஆனதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். system.out.println பி அப்படின்றது பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். பாருங்க, 10 அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ சிங்கிள் ஈக்குவல் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம பார்த்துட்டோம். அதோட வேலை என்ன அப்படின்னா ஒரு வேரியபிளுக்கு டைரெக்டாக வேல்யூ அசைன் பண்ணோம், இல்லைனா ஒரு வேரியபிளில் இருக்க வேல்யூ எடுத்து இன்னொரு வேரியபிளுக்கு நமக்கு அசைன் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏ ப்ளஸ் பி அப்படின்றது இருக்குது. ஏ ப்ளஸ் பி இங்கே ஆட் ஆகிற வேல்யூ எடுத்து நம்ம மறுபடியும் ஏலேயே அசைன் பண்ணணும். அதை பார்த்துக்கோங்க, ஏ ப்ளஸ் பி அதை எடுத்து வர வேல்யூவை நான் ஏலேயே நம்ம மறுபடியும் ஆட் பண்ணணும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல 10 இருக்கும், ப்ளஸ் 10 ஏலேயும் நமக்கு 10 தான் இருக்குது, பிலிங் இடத்துல நமக்கு 10ன்னு மாறிடும். இது எடுத்து நம்ம மறுபடியும் ஏலேயே ஸ்டோர் பண்ணணும். ஏ ஈக்குவல் 20 அப்படின்றத ஸ்டோர் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கு பதிலாக இதுக்கு சிம்பிள் ஃபார்ம் நமக்கு இருக்குது, ஏ ப்ளஸ் ஈக்குவல் பி. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கனாலும் சேம் தான். ஓகே, நான் இப்போ இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா ஏ ஈக்குவல் ஏ ப்ளஸ் பி. இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, ஏ ஈக்குவல் ஏ ப்ளஸ் பின்னு மாறும். இப்போ ஏல நமக்கு என்ன இருக்குது, 10 அப்படின்றது இருக்குது, ப்ளஸ் 10. இது ரெண்டும் ஆட் ஆகிட்டு 20 அப்படின்றது வரும். இந்த 20 நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் ஏலேயே ஸ்டோர் ஆகிடும், ஸ்டோர்ட் இன் ஏ. ஸோ அந்த ஏ இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 20 அப்படின்றது வரும். ஸோ நான் இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், நான் இப்போ ரன் பண்ணுறேன். பாருங்க, ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 10 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு, செகண்ட் வந்து 20 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதே மாதிரி நிறைய ஆப்ரேட்டர் இருக்குது. ப்ளஸ் ஈக்குவல் நீங்கள் கொடுத்தீங்களா, அதே மாதிரியே இப்போ மைனஸ் ஈக்குவல் அப்படின்றத கொடுக்கலாம், ஏ மைனஸ் ஈக்குவல் பி. இதோட எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா ஏ ஈக்குவல் ஏ மைனஸ் பி. இப்போ ஏல நமக்கு என்ன இருக்குது, லாஸ்ட்டாக 20 அப்படின்ற டேட்டா இருக்குது. மைனஸ் பியில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல 10 அப்படின்றதா இருக்கும். மைனஸ் பண்ணிங்கன்னா 10, 20 மைனஸ் 10 நமக்கு வரும் 10 அப்படின்றது வரும். இதை நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம், ஏலேயே எடுத்து ஸ்டோர் பண்ணிடுறோம், ஸ்டோர்ட் இன் ஏ. இப்போ நமக்கு என்ன ஆகுங்க, ஸ்டோர் ஆகுறது 10 அப்படின்றது ஸ்டோர் ஆகும். இப்போ நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். பாருங்க, 10 20 10. லாஸ்ட்டாக நம்ம 10 அப்படின்றது பிரிண்ட் பண்ணியிருக்குமா, ஸோ 10 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதே மாதிரியே மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் இருக்குது, ஏ மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் பி அப்படின்றது கொடுக்கலாம். இதோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் ஏ மல்டிப்ளிகேஷன் பி. ஓகே, இது நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஏல நமக்கு என்ன இருக்குது, 10, லாஸ்ட்டாக 10 அப்படின்றதான் இருக்கும். மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன், பியில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 10 அப்படின்ற டேட்டா இருக்குது. 10 இன்ட்டு 10 நமக்கு என்ன வரும், 100 அப்படின்றது இருக்கும். இந்த 100 அப்படின்றது அகைன் நமக்கு ஏலேயே ஸ்டோர் ஆகிடும். இங்கே 100 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன்.
ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். பாருங்கள் 100. இந்த இடத்துல ஏ அண்ட் பி வேல்யூ என்ன வரும் அப்படின்றத கரெக்டாக கால்குலேட் பண்ணி பாருங்கள். இங்கே அசைன் பண்ணதை அப்படியே இருக்கக்கூடாது. இங்கே சேஞ்ச் ஆகி மறுபடியும் ஸ்டோர் ஆகுது பார்த்தீங்களா, அந்த வேல்யூ வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டே வரும். லாஸ்ட்டாக அந்த ஏல என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து தான் அந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணியோ இல்லை மைனஸ் பண்ணியோ மல்டிப்ளிகேஷன் பண்ணியோ பார்க்கணும். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகே, இப்போது டிவிஷன் ஈக்குவல் மாடுலஸ் ஈக்குவல் இருக்குது. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இன்ட்டு சி ஈக்குவல் 10 அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சிட்றேன். இன்ட்டு டி ஈக்குவல் 3 அப்படின்ற இன்னொரு வேரியபிள் நான் கொடுத்துட்றேன். இதே பண்ணி பார்க்கலாம், பட் கன்ஃபியூஸ் ஆகிடும். புதுசாக ஒரு வேரியபிள் நம்ம வச்சுக்கலாம். இங்கே என்ன பண்ணுறேன், சி டிவிஷன் ஈக்குவல் டி அப்படின்றத கொடுத்துட்றேன். இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா சி ஈக்குவல் சி டிவிஷன் டி அப்படின்றது அர்த்தம். இங்கே என்ன பண்ணும், நமக்கு சியில் நமக்கு 10 அப்படின்றது இருக்குது, டிவிஷன் டியில் நமக்கு 3 அப்படின்றது இருக்குது. டிவிஷனாக நமக்கு என்ன பண்ணோம், கோஷன்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ உங்களுக்கு 9 3 × 3 9, ஸோ இங்கே 3 அப்படின்றது ரிட்டர்ன் ஆகும். இது என்ன பண்ணோம், உங்களுக்கு ஸ்டோர்ட் இன் சி. இப்போ இந்த சியில் நமக்கு 3 அப்படின்றது வரும். இது வருது அப்படின்னா நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா. system.out.println இங்கே சி நீங்கள் பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா 3 அப்படின்றது வரும். இது பாருங்க, லாஸ்ட்டாக 3 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. இதுதான் டிவிஷன் ஈக்குவல். லாஸ்ட் ஒன்று மாடுலஸ் ஈக்குவல் அப்படின்றது இருக்குது. சி மாடுலஸ்க்கு பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணணும், ஈக்குவல் டி அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ இதோட எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி ஈக்குவல் சி மாடுலஸ் டி. ஓகே, இது என்ன பண்ணோம், சியில் லாஸ்ட்டாக நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, 3 அப்படின்றது இங்கே ஸ்டோர் ஆகிருக்கா. 3 மாடுலஸ் டியில் நமக்கு என்ன இருக்குது, 3 அப்படின்றது இருக்குது. மாடுலஸ் அப்படின்றது நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டரை தான் ரிட்டர்ன் பண்ணோம். இது ரெண்டையும் நமக்கு டிவிஷன் பண்ணோம். டிவிஷன் பண்ணிவிட்டு ரிமைண்டர் என்ன இருக்கோ அதை நமக்கு இங்கே ரிட்டர்ன் பண்ணோம். 3/3 நமக்கு ரிமைண்டர் எதுவுமே கிடையாது. ரிமைண்டர் இருந்துச்சு அப்படின்னா 1 2 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணோம். எதுவுமே இல்லை அப்படின்னா 0 அப்படின்றது ரிட்டர்ன் ஆகும். system.out.println இப்போ சி பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 0 அப்படின்றது வரும். அப்போ ரன் பண்ணுறேன் பாருங்க, 0 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதான் நீங்கள் வேல்யூஸ் மாற்றி வேரியபிள் வேறு டிக்ளேர் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத. ஓகே, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அவ்வளோதான். இந்த ப்ரோக்ராமை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம யூனரி ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.